والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்று ஓதிய சூரத் யாசீனிலே அற்புதமான இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம், நகரத்தினுடைய தூரமான ஒரு பகுதியிலிருந்து, கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்லுகின்றான். அவர் சொல்லுகிறார், என் மக்களே, இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களிடம் அவர்கள் எந்த கூலியும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, கேட்காதவர்கள். எனவே அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், ஏனென்றால் அவர்கள் நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்கின்றான். அந்த மனிதன் ஒரு நபி அல்ல, அந்த மனிதர் ஒரு ரசூல் அல்ல. ஆனால் அந்த மனிதரை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஏன் அந்த குர்ஆனிலே அவரை குறித்து பதிவு செய்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இவர் ஒரு பெரிய தலைவரும் இல்லை, ஒரு நபியும் அல்ல, ஒரு பிரபலியமானவரும் அல்ல, ஏதோ ஒரு மனிதர். ஏன் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்றால், அந்த மனிதர் உண்மையை வந்து சொன்னார். உண்மைக்காக வேண்டி மக்களிடத்தில் வந்து பேசினார். ஏன் அவர் ஓடி, அல்லாஹ் சொல்றான், எசா, அவர் ஓடி வந்தார், அதாவது தொலை தூரத்திலிருந்து வந்தார். ஏன் என்றால் மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பொது நலன் கருதி, இந்த மனிதர்கள் மற்றவர்களது சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக வந்து சொன்னார். இந்த ரசூல்மார்கள் எல்லாம் அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்கள் அந்த மக்களிடத்தில் வந்து அல்லாஹ் ஒருவன் தான், அவனை வணங்க வேண்டும், நீங்க கெட்ட விஷயங்களை விட்டொழிக்க வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூற வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அந்த ரசூலையும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிகளை கொலை செய்து வந்தார்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்களை அவர்கள் விரட்டி அடித்தார்கள், மறுத்தார்கள் அவர்கள் சொன்னதையெல்லாம். ஆனா இந்த மனிதர், இவருடைய பேர் வந்து ஹபீப் அன் நஜ்ஜார் அப்படின்னு சொல்றாங்க தஃப்சீர்ல. இவர் வந்து ஒரு 70 வருட காலமாக அவர் வந்து என்ன செஞ்சிட்டு இருந்தாராம்? சிலைகளையும் வணங்கி கொண்டு, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நபியினுடைய ஒரு நபி வருகிறார். அந்த நபியை குறித்து அவர் உண்மையை சொல்லுகின்ற பொழுது அந்த இறை நிராகரிப்பு கோட்பாட்டை விட்டுவிட்டு ஒரு நல்ல சதக்கா செய்யக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய நல்ல ஆபிதாக மாறிவிடுகிறார். ஆனா அந்த மனிதர் ரொம்ப தூரத்திலிருந்து வந்து இந்த மக்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், இதோ வந்து உங்கள்கிட்ட நபிகள் சொல்லுகிறாங்க, இந்த நபிமார்கள் எல்லாம், இந்த நபிமார்கள் பேசக்கூடியவரை நீங்கள் கேளுங்கள், அவர்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. இது நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. இறைவனுடைய அந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர் தொலை தூரத்திலிருந்து வந்தார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உண்மையான விஷயத்தை பொது நலம் கருதி நாம் உண்மைக்காக வேண்டி நிற்க வேண்டும் என்றால் இந்த தூரம், இவ்வளவு தூரம் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு இருக்கக்கூடாது. அதுபோல அவர் சொல்றார், அல்லாஹ் சொல்றான், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. அந்த மனிதர், அந்த இறைவனுடைய தூதர்கள் எல்லாம் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்துல கூலி எதிர்பார்த்து வந்து தாவா உங்களிடத்துல செய்யல, அவரை பின்பற்றுங்களேன் அப்படின்னு அந்த கவலையை வெளிப்படுத்தினார். அப்ப அல்லாஹ் இதை புகழ்ந்து சொல்லுகின்றான். இது நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் தாவாவில் ஈடுபடுகின்ற பொழுது பணம் பெரிதல்ல. அல்லாஹ்வுடைய தாவாவிற்காக வேண்டி நாம் ஈடுபடுகின்ற பொழுது நாம் இஹ்லாஸ் என்கின்ற அந்த நீயம் நம்மிடத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம்.
அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வசனம், وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلُونَ اتَّبِعُوا مَنْ لَا يَسْأَلُكُمْ أَجْرًا وَهُمْ مُهْتَدُونَ. இதில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மனிதர் சொன்னதாக, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள், இறை தூதர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள், எனவே நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்று. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய காலத்தில் எத்தனையோ பொய்யான விஷயங்களிலே நாம் கேள்விப்படுகின்றோம். பொய்யான விஷயங்களிலே சில சமயம் நாம் ஈடுபட்டு விடுகின்றோம். பொய் என்பது எந்த விதத்திலும் நம்மை காப்பாற்றாது. உண்மை என்பது கசப்பாக இருந்தாலும், அல்லது சில சமயங்களிலே ஒரு கனமாக இருந்தாலும், சில சமயங்களிலே அது மற்றவர்களால் எதிர்ப்பு அலைகளை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஆனால் எப்பொழுது நாம் உண்மையின் பக்கம் நிற்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹ்வால் நாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுவோம். எனவேதான் அவர் ஒரு எந்த தலைவருமாக இல்லை, அவர் எந்த நபியும் இல்லை, பிரபலியமானவராகவும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இடம்பெற்று அன்று முதல் இன்று கியாமத் வரையிலும் இந்த குர்ஆனில் அவர் நினைவு கூறப்பட்டு கொண்டே வருகிறார் என்றால் உண்மையின் காரணத்தினால்தான். எனவே அந்த உண்மையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் வக்கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்கின்றான் அல்லாஹ். எனவே உண்மையாளர்களாக நாமும் இருக்க வேண்டும், உண்மையாளர்களோடு நாமும் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.